Hi Tally users, நான் உங்கள் Tally Guru. How to export ledger name, address and GSTIN in Tally Prime to Excel. வாங்க பார்க்கலாம். Tallyல நாம கொடுக்கிற ledger informations, ஒரு ledgerோடைய name, அந்த ledgerோடைய address, அந்த ledgerோடைய GSTIN number, இது போன்ற பல விஷயங்களை நாம என்ன செய்ய முடியும், ரொம்ப ஈஸியா நம்ம எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். எந்த கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இது மாதிரி பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியோடைய கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. அந்த கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து ப்ரெஸ் கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது கேல்குலேட்டருக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கமாண்ட். இந்த கேல்குலேட்டர் செக்ஷன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்பேஸ் டாலர் நேம் கமா $_address1, $_address2, $_address3, $_party_GSTIN. இதை கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் லெட்ஜர். இதுதான் இந்த கமாண்ட். இந்த கமாண்ட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெட்ஜர்ஸ், நீங்கள் நிறைய லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த லெட்ஜர்ஸ்ல இருந்து அந்த லெட்ஜரோட நேம், அந்த லெட்ஜரோட அட்ரஸ், அந்த லெட்ஜரோடைய ஜிஎஸ்டி நம்பர், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இப்போது டிஸ்பிளே பண்ண வைக்கும். இப்போ இந்த கமாண்டை நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இது கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜரோட நேம் இருக்குது, லெட்ஜரோட அட்ரஸ் 1, லெட்ஜரோட அட்ரஸ் 2, லெட்ஜரோட அட்ரஸ் 3, அந்த லெட்ஜரோடைய ஜிஎஸ்டி நம்பர், இப்போ இதெல்லாம் வருது. இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கஸ்டமர் லெட்ஜரும் காட்டுது, மற்ற லெட்ஜர்ஸும் காட்டுது. அப்படி இல்லாமல் நமக்கு இங்கே கஸ்டமர் லெட்ஜர்ஸ் மாத்திரம்தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கமாண்டையே மறுபடியும் நம்ம ரீரைட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே கொடுத்த இதே லைனை நாம் என்ன செய்ய போகிறோம், இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறோம். ஒரு கண்டிஷன்ஸை ஆட் பண்ணலாம். செலக்ட் டாலர் நேம் இந்த லைன்லேயே என்ன பண்ணுங்கள், கடைசியாக ஃப்ரம் லெட்ஜர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரம் லெட்ஜருக்கு அப்புறம் வேர் டாலர் பேரண்ட் contains debtors. ஸோ இப்போ இந்த நம்ம ஏற்கனவே கொடுத்த கண்டிஷன்ஸையே நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அதோடைய ஒரு அந்த கமாண்டை கொஞ்சம் கண்டிஷன் சேர்த்து எழுதியிருக்கேன். செலக்ட் டாலர் நேம், டாலர் அட்ரஸ், $_address1, $_address2, $_address3, அது கூட பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர். இதில் ஃப்ரம் லெட்ஜர்லேருந்து எடுக்க சொல்கிறோம். பட் அந்த லெட்ஜருடைய பேரண்ட், அந்த பேரண்ட் குரூப் டெட்டார்ஸ் அப்படின்ற நேம் இருக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம். அதாவது இதோடைய விளக்கம் என்னன்னா, உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதை கொடுத்து நம்ம என்டர் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஒன்லி கஸ்டமர்ஸ் மட்டும் வந்திருக்காங்க பாருங்க, சன்ரி டெட்டார்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம இந்த கமாண்டை சன்ரி கிரெடிட்டார்ஸ் வேணும்னா அதுக்கு அந்த இடத்துல டாலர் பேரண்ட் கண்டெயின் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒன்லி கிரெடிட்டார்ஸ் மட்டும் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துட்றேன். டாட் கொடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ நாம் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். கம்பெனி பேர், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, ஜிஎஸ்டி நம்பர், ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதன் மூலமாக உங்களால் ரொம்ப சுலபமாக என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே.